வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரோட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி என்னது? இந்த ஒன் டச் பிரஷ் கட்டரோட விலை 4000 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு விரல் புரட்சின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம இதுல வணக்கம். இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரோட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி என்னது? ஒன் டச் பிரஷ் கட்டர் நம்ம லான்ச் பண்றோம். பிரஷ் கட்டரா? எல்லாரும் இப்படி பிரஷ் கட்டரான்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைக்கிறீங்க. ஒரு சில இயந்திரங்கள் வந்து பெரிய விவசாயிகளுக்கு தேவைப்படும், ஒரு சில இயந்திரங்கள் குறு விவசாயிகளுக்கு தேவைப்படும். ஆனா இந்த பிரஷ் கட்டர் தான் நீங்க சுய விவசாயம் இருந்தாலும் சரி, குறு விவசாயம் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விவசாயம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே எல்லாத்த தோட்டத்திலயும் வீட்லயும் இருக்க ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதனாலதான் இந்த பிரஷ் கட்டர்லயும் நம்ம ஒன் டச் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்கோம். இது என்ன அப்படின்னா, அவ்வளவு முக்கியமான அந்த பிரஷ் கட்டர்லயே வந்து யூஸ் பண்றாங்க, பெரியவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரே டச்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்ம பேட்டரி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். நம்ம முதல்ல செல்ஃப் ஸ்டார்டிங் MDM ஒன் டச் பிரஷ் கட்டரை வந்து லான்ச் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற பிரஷ் கட்டர் நம்ம நிறைய வந்து அப்கிரேட் பண்ணியும் அதையுமே இங்க லான்ச் பண்றோம். நம்ம புதுசா பிரஷ் கட்டர் நம்ம லான்ச் பண்ணல, ஏற்கனவே பிரஷ் கட்டர் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா நமக்கு நிறைய வருஷங்கள்ல என்னென்ன ஃபீட்பேக் வந்துச்சோ அதை வச்சு நம்ம நிறைய வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். அது என்னன்றதை நம்ம பாத்திரலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேண்டில் வந்து அலுமினியம்ல வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, சில கேசஸ்ல ரொம்ப ஹெவியா வந்து வீடெல்லாம் யூஸ் பண்றாங்க, ரொம்ப ஹெவியா திருப்பும் போது இது வந்து வளைஞ்சது. இப்ப அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து எஸ்எஸ்ல வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்ல மட்டும் இல்லாம திக்னஸ் வந்து ரொம்ப வந்து ஹெவியா கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க எவ்வளவுதான் ரஃப் யூஸ் என்னதான் பண்ணாலுமே இது வந்து பெண்ட் ஆகாத அளவு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப முக்கியமா இந்த பைப் இருக்கு இல்லைங்களா, சோ இதோட திக்னஸும் வந்து ரொம்ப அதிகமாவே கொடுத்துருக்கோம். இதையும் வந்து எஸ்எஸ் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த தட்டுற சவுண்டு பாத்தீங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு ராடு சவுண்டு மாதிரிதான் வரும். ஆனா இது ஆக்சுவலா பைப்பு உள்ள வந்து ஒரு ராடு இருக்கும். சோ அந்த ராடு என்ன அப்படின்னா, சோ இதுதான் வந்து இந்த ராடு. இது வந்து இன்ஜின்ல இருந்து நம்ம இங்க இந்த ஷாஃப்ட் தான் போயிட்டு அங்க கனெக்ட் ஆகி ரொட்டேட் பண்ண வைக்குது. இந்த ஷாஃப்ட்டுமே வந்து நம்ம திக்னஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து பேசிக்காவே ரொட்டேட் பண்றது, லோடு எல்லாமே ஸோ இதுக்கு தான் வருது. இந்த கியர் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா இதையும் ஆர்டன் பண்ணதுனால இது வந்து தேயவே தேயாது. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம பிளேட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலாவே பண்ணியிருக்கோம். நார்மலா நீங்க மற்ற பிளேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு MS மெட்டீரியல்ல இந்த கட்டிங்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம அந்த ஹார்டன்ட் டிப்பை வச்சு ஒவ்வொரு இதை வச்சு ப்ராப்பர் வெல்டட் பண்ணதுனால இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேயவே தேயாது. ஸோ அப்படியே வந்து லைஃப் வரும். ரொம்ப முக்கியமா இந்த நைலான் ட்ரிம்மரை பத்தி நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம போன டைம் பிரஷ் கட்டர் எல்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணப்போ முதல் ஒரு 50 பேர்த்துக்கு மட்டும் டிஃபால்ட்டாவே இந்த நைலான் ட்ரிம்மர் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளாஸ்டிக்கை வந்து யூஸே பண்ண முடியல, அது வேஸ்ட், நீங்க கொடுக்காமே இருக்கலாம் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே இந்த அலுமினியம் நைலான் ட்ரிம்மரை வந்து நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறோம். ஸோ இது முதல்ல இருந்ததை விட இதோட திக்னஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது துருப்பிடிக்காத அளவுக்கு, ஏன்னா இதை போய் நம்ம மண்ணுக்குள்ள எல்லாம் வந்து ஓடுறதுனால ஈரப்பதம் அப்படின்றது இருக்கும், கண்டிப்பா ஈரம் வரும். இதுவே வந்து நமக்கு இந்த கோட் எல்லாம் இல்லாம இருந்தோம்னா துருப்பிடிச்சு சீக்கிரமே போயிடும். அதனால இது ப்ராப்பர்லி கோட்டடா கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த நைலான்லயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. இந்த நைலான்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக எப்படி வரும்னா ரவுண்ட் நைலான் தான் வரும். அப்ப அந்த ரவுண்ட் நைலான் வந்து கட் பண்றதை விட இது எப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்ப அந்த கார்னர் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பா கத்தியமா இருக்கிறதுனால உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 200% அதிகமான கட்டிங் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கும். அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹோல்டிங்க்கு வந்து இந்த ரப்பர் குஷனிங் வந்து கொடுக்குறோம். அதுவுமே திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த பிரஷ் கட்டர் இன்ஜின் அப்படின்றது வந்து ஹீட் வரதான் செய்யும். அப்போ அந்த ஹீட்டை வந்து நம்ம பாடிக்கு வராம இருக்கிறதுக்காக ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா ஹெவியா கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல மாட்டணும் அப்படின்னா ஸோ இதே மாதிரி தான் ஷோல்டருக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம நல்ல குஷனிங் இருக்கிற மாதிரி நல்ல திக்னஸா நல்ல அகலமான தூக்குறதுனால உங்களுக்கு அந்த வலி வந்து இருக்கவே இருக்காது. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் லாங்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப புரியுது ஏன் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் அப்கிரேடோட ஒரு பிரஷ் கட்டர் லான்ச் பண்ண போறோம் நீங்க சொன்னீங்க. அது எல்லாமே ஓகே. ஆனா அந்த ஒரு விரல் புரட்சின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். நீங்க வந்து பழைய மாதிரி இழுத்து இதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னாலே ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப அதுக்கு ஒரு மோட்டர் கொடுத்துருக்கோம், கண்டிப்பா ஒரு பேட்டரி இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கும் சார்ஜர் கொடுத்துருக்கு, சார்ஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே இப்ப மைண்ட்ல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, நான் ஃபீல்டுக்குள்ள போயிருக்கேன், பாதி வெட்டி இருக்கேன்,
அப்ப நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வர்ற கேள்விதான். அதுக்கு பதில் தான் இங்க நம்ம அந்த ரோப்பும் ஃபுல் ஸ்டார்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். எப்பெல்லாம் பேட்டரி டவுனோ இல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க நார்மலா எப்பவுமே இருக்கிற மாதிரி இழுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை பத்தி ஒரே பண்ண தேவையில்லை. இந்த ஒன் டச் பிரஷ் கட்டரோட விலை என்ன அதையும் டீடைல்டா சொல்லிருங்க. விலை மட்டும் இல்லைங்க, இதுக்கு வந்து லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்றது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கொடுக்குறோம். இதோட விலை ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 18,990 வருங்க. டைரக்டாவே 4000 ரூபாய் தள்ளுபடி போக வெறும் 14,990 நீங்க கட்டினா போகும். இதுல வந்து இந்த பேட்டரி சார்ஜரு கம்ப்ளீட் அந்த மோட்டர் செட்டப்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் செட்டப் வந்து வந்துடும். அப்புறம் யோசிக்கிறீங்க, உடனடியா வீடியோல அப்புறம் நம்பருக்கு கால் பண்ணி இதை புக் பண்ணி ஒரு விரல் புரட்சி பண்ணி உங்க பண்ணையை மேம்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.